மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல் முறையாக தேர்தலில் முக அங்கீகார தொழில்நுட்பம் மூலம் வாக்காளர்களை சரிபார்க்கும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வினோதினி. மகாராஷ்டிராலேயே முதல் தடவையா நாசிக் மாவட்டத்தில் ஃபேஷியல் ரெகக்னிஷன், அதாவது முகத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை தேர்தலில் பயன்படுத்துறாங்க. மகாராஷ்டிராவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்ட மேலவை தேர்தல் நடக்குது. இந்தியாவில் சில மாநிலங்களில் 2 அவைகள் இருக்கும், சட்டமன்ற பேரவை. இதில் இருக்கவங்கலாம் எம்எல்ஏக்கள். இவங்கள மக்களே நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. சட்ட மேலவை இதில் இருக்கவங்கள எம்எல்சின்னு சொல்லுவோம். இதுக்கு மக்கள் நேரடியாக ஓட்டு போட மாட்டாங்க. கவுன்சிலர்கள் மாதிரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி பார்க்குறப்போ நாசிக் மாவட்டத்தில் மொத்தம் 619 வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதனால இந்த புது தொழில்நுட்பத்தை சோதிச்சு பார்க்க நாசிக்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சாதாரணமாக ஓட்டு போடும்போது அடையாள அட்டை இல்லைன்னா பிற அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களை காட்டி தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அடையாள அட்டை தொலைஞ்சு போகலாம், இல்லைன்னா பழைய கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் இப்போ இருக்கக்கூடிய முகமும் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அதிகாரிகள் ஒவ்வொரு ஆவணமாக சரிபார்த்து செக் பண்ணி நம்மளை ஓட்டு போட வைக்கிறதுக்கு நேரம் பிடிக்கலாம். ஆள்மாறாட்டம் செய்ய சின்னதாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டமில் ஏமாற்றவே முடியாது அப்படிங்கிறாங்க. வாக்காளரோட முகத்தை கம்ப்யூட்டர் என்ன பண்ணுமா, ஸ்கேன் பண்ணும். அவங்க ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோவோட ஒப்பிட்டு பார்க்கும். முகம் கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஓட்டு போட அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாசிக் மாவட்ட ஆட்சியர் ஆயுஷ் பிரசாத் தலைமையில் தான் இந்த திட்டம் நடக்குது. இதை மத்திய அரசுடைய தொழில்நுட்ப நிறுவனமான சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் உருவாக்கியிருக்காங்க. இவங்க இந்த தேர்தலுக்காகவே ஒரு ஸ்பெஷல் மொபைல் ஆப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதிகாரிகள் எல்லாரும் ஓட்டு போடுறவங்களோட ஃபோட்டோக்களை முதல்ல கலெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களோட விவரங்களையும் எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கிடுவாங்க. இதையெல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் ஏற்றிடுவாங்க. இப்போ தேர்தல் நடக்குது அப்படிங்கிறப்போ ஓட்டு போட வர்றவங்க பூத்துக்குள்ளே நுழைஞ்சதும் அவங்க முகத்தை ஸ்கேன் பண்ணுவாங்க. சிஸ்டம் உடனே என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோட்டோவோட அதை வச்சு செக் பண்ணும். முகம் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஓகே சொல்லிடும். இதனால ஒருத்தரே 2 தடவை ஓட்டு போடுறதை தடுக்க முடியும். நமக்கு நேரமும் மிச்சமாகும். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஆப் வெறும் முகத்தை மட்டும் கண்டுபிடிக்காது, யார் யார் ஓட்டு போடுறாங்க, எவ்வளோ ஓட்டு பதிவாகிருக்கு அப்படிங்கிற லைவ் அப்டேட்டுகளை உடனுக்குடனே மேலதிகாரிகளுக்கு அனுப்பிடும். இதனால மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருந்த இடத்துல இருந்துகிட்டே எந்தெந்த ஊர்ல எப்போ எவ்வளவு ஓட்டு பதிவாகுது அப்படின்னு நம்ம நேரடியாக பார்க்க முடியும். ஒருவேளை தொழில்நுட்பம் வேலை செய்யலை அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஒரு டெஸ்ட் மட்டும்தான். இப்போ நடக்கிறது வெறும் சோதனை. அதனால இந்த ஆப் ஏதாச்சும் சொதப்பினாலும் கூட யாருக்கும் ஓட்டு போடுற உரிமை போகாது. ஃபேஸ் ஸ்கேனிங் நல்லா வேலை செஞ்சது அப்படின்னா அதை வச்சு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை அது தொழில்நுட்ப கோளாறு வந்துச்சு அப்படின்னா எப்பவும் போல சாதாரண முறையில் அடையாள அட்டையை காட்டி ஓட்டு போட அனுமதிப்பாங்க. ஏன் இதுக்கு நாசிக்கை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நாசிக்ல ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 619 பேர் மட்டும்தான். சின்ன அளவில் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் எப்போவுமே ரொம்ப எளிமையான ஒரு செயல். இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு அப்புறமா பெரிய தேர்தல்களில் நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம். இதனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆள்மாறாட்டம் செய்ய முடியாது, கள்ள ஓட்டு போடுறதை தடுக்கலாம், சீக்கிரமாக செக் பண்ணி ஓட்டு போட வைக்கலாம். ஆவணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா செக் பண்ணி, இப்போ அதிகாரிகள் இருந்தாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நேரம் பிடிக்கும். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக, புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக ரொம்ப ஈஸியாக வேகமாகவே செக் பண்ணி ஈஸியாக ஓட்டு போட வச்சிடலாம். தேர்தல் ரொம்ப நேர்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரிகள் எல்லா நடவடிக்கையும் லைவாக கண்காணிக்கலாம். புதுசாக எந்த டெக்னாலஜி வந்தாலுமே சில கேள்விகள் எழும் இல்லையா? அதாவது நம்ம ஃபோட்டோ சேஃபாக இருக்குமா, நம்ம பிரைவசி பாதிக்கப்படுமா, சிஸ்டம் தப்பாக காட்டிடுமோ அப்படின்லாம் நமக்கு கேள்விகள் வரும். ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வெறும் சோதனை மட்டும்தான், மற்றபடி பாதுகாப்புக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய தொழில்நுட்பம் கை கொடுக்குமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.